தமிழகத்தில் அண்மை காலமாக பெரும் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தொடங்கப்படுகின்றன. ஆனால் அவைகள் பெரும்பாலும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களை மட்டுமே மையமாக கொண்டு துவங்கப்படுகின்றன என்ற காரணத்தினால்தான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல வருடங்களாக தென் தமிழகத்திற்கும் அதுபோன்ற தொழிற்சாலைகள் வந்திட வேண்டும் என்று திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரையிலும் மனித சங்கிலி போராட்டம் கூட நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது சில தொழிற்சாலைகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கங்கை கொண்டான் பகுதிகளுக்கு வருகின்றன. நாங்கள் இந்த தொழிற்சாலைகள் வறட்சிக்கு இலக்காகக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது குறிப்பாக அந்த மாவட்டங்களில் வாழக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம். ஆனால் அண்மையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வின்ஃபாஸ்ட் என்ற ஒரு கார் நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சில மாதங்களுக்கு முன்பு ஒரிசா அல்லாய் ஸ்டீல் என்ற கம்பெனி, அதே போல இன்ட்ரஸ்நாக் கேஷ்யூ ஏறக்குறைய 5-10 வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டு இடையிலே நின்றிருந்து மீண்டும் துவங்கக்கூடிய கோஸ்டல் எனர்ஜி, அதேபோல் மகா சிமெண்ட் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இப்பொழுது துவங்கி செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் இந்த அனைத்து கம்பெனிகளிலுமே அந்த கம்பெனிகளில் துவங்கப்படுவதற்குண்டான கட்டுமான பணிகளின் போது உள்ளூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களை பயன்படுத்திக்கிறார்கள் தவிர அந்த கம்பெனிகள் துவங்கிய பிறகு குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம் மற்றும் உயர்ந்த பதவிகளில் அந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுக்கிறார்கள். அங்கே உள்ளூர் மக்களை துப்புரவு பணிக்கு பயன்படுத்துகிறார்கள், அல்லது கடினமான லாஜிஸ்டிக், பெரிய பொருள்களை தூக்கி வைப்பது, இது போன்ற ஒர்க்கு தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர நல்ல கௌரவமான பணிகளில் நம்முடைய உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் போன்ற சமூகங்களுக்கு முற்றாக அவங்களுக்கு வாய்ப்பே மறுக்கப்படுகிறது. எனவே இந்த தொழிற்சாலைகளில் இதுபோன்று பிரச்சனைகள் கடந்த காலங்களில் எழுந்தபோது 2021ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் புதிதாக தொடங்கப்படக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு உண்டான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் அந்த 505 வாக்குறுதிகளில் ஒன்று. இன்று வரையிலும் அது போன்ற அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. எனவே எந்த தொழிற்சாலைகள் துவங்கினாலும் அந்த தொழிற்சாலைகளில் சமூக நீதியுடைய அடிப்படையில் முதல்ல இடஒதுக்கீடுகளுடைய அடிப்படையில் அந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். உள்ளூர் மக்களுக்கு நல்ல பதவிகள் கொடுத்து அவர்களை உயர்த்திவிட வேண்டும். இதுக்கு உதாரணமாக அமெரிக்காவில் தொழில் தொடங்கப்படக்கூடியது. அமெரிக்காவெல்லாம் எவ்வளவு வளர்ந்த நாடு, அங்கு பரவலாக தொழில்கள் எல்லா ஸ்டேட்ஸில் எல்லா மாநிலங்களிலும் தொழில் தொடங்குகின்ற பொழுது வெளிநாட்டு கம்பெனிகள் அந்த உள்ளூர் வாசிகளுக்கு போதிய பயிற்சி அளித்தும், அதுபோல் அந்த பகுதியில் வாழக்கூடிய கருப்பின மக்கள் மற்றும் செவ்விந்தியர்களை பங்குதாரர்களாக சேர்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விதிங்க. அவர்கள் செவ்விந்தியர்கள் அல்லது கருப்பின மக்களுடைய பங்குதாரர் இல்லாமல் எந்த தொழிற்சாலையும் துவங்க முடியாது, போலியாக கணக்கும் செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது என்று சொன்னால் எல்லா வரவு செலவுகளும் எவ்வளவு லாபம் நஷ்டம் எல்லாமே அந்த அவர்கள் யாரை சேர்த்து சொல்லிக்கிறார்களோ அவங்களுக்கு அதில் பங்கு போகணும். இதுதான். ஸோ வளர்ந்த நாடுகளிலேயே இது போல் எளிய மக்களை கைதூக்கி விடக்கூடிய அளவிற்கு முதலீட்டு லாபத்திலேயே பங்களிக்க வேண்டும், அவர்களையும் முதலீட்டில் பங்குதாரராக சேர்க்க வேண்டும்
என்று சரத்துகள்லாம் இருக்கின்ற பொழுது நம்ம நாட்டில் குறைந்தபட்ச வேலை வாய்ப்பில் கூட வந்து அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை இல்லாமல் இந்த தொழிற்சாலைகள் இங்கே வந்து எந்த விதமான பலனும் கிடையாது. எனவே தான் வந்து நீங்கள் இனிமேல் இப்போ ஏற்கனவே தொடங்கி இருக்கக்கூடிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் 500 கோடி 1000 கோடி 300 கோடி 2000 4000 கோடி என்ற அந்த முதலீட்டில் தொடங்கப்படக்கூடிய அனைத்து நிறுவனங்கள் அல்லது தொடங்கக்கூடிய நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய நிறுவனங்கள் அது தூத்துக்குடியாக இருந்தாலும் திருநெல்வேலியாக இருந்தாலும் விருதுநகராக இருந்தாலும் முதல்ல உள்ளூர் வாசிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து மாநில அரசு ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும், அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த உப்பளங்கள் வந்து கடலோர பகுதியில் துவங்குறாங்க. சொந்த நிலம் 5 ஏக்கர் வாங்குறாங்க, அரசாங்க நிலத்தை 500 ஏக்கராக ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. உதாரணத்திற்கு வந்து விளாத்திகுளம் ஒன்றியத்தில் நான் வந்து கடந்த மாதம் வந்து சுற்றுப்பிரயாணம் போனேன். அப்போது வெங்கடேச பெருமாள் புரம் அப்படிங்கிறதுல வந்து 350லேருந்து 500 ஏக்கர் வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இன்னொரு இறந்த குளம்ங்கிற இடத்துல 7 குளங்களையே கம்ப்ளீட்டாக வந்து இந்த உப்பளத்துக்கு போடக்கூடியவர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இந்த உப்பளங்கள் 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு மேலே சொந்தம் வச்சுக்கிறதில்ல, மீதி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அதே போல் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை உண்டாக்குறது என்ற அடிப்படையில் தான் அவ்வளோ பெரிய தொழிற்சாலையே வந்து மூடப்பட்டது. ஆனால் பல பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டூரில் கழிவு நீர் ஆலைகளை கொண்டு போய் கழிவு மீன், அதாவது பயன்படாத மீன்கள் தமிழ்நாட்டு கேரளா அண்டை மாநிலம் கர்நாடகத்திலிருந்து கொண்டு வந்து அது எண்ணெய் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் வாழ முடியாமல் போகுது. அதேபோல் துறையூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் திருநெல்வேலி பகுதியில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க. அதன் மூலமாக அந்த மக்கள் புகைகள் விழுது, அந்த மக்கள் வாழ முடியல. ஸோ இப்படியாக வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள் வந்து பிரச்சனைகள் வந்து இந்த தொழிற்சாலைகள் எந்த நோக்கத்திற்காக வர வேண்டும் என்று போராடினமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்காமல் அங்கே வந்து அந்த கட்டடம் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, துப்புரவு தொழில் பயன்படுத்துகிறாங்க, மூட்டை தூக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, மற்ற வேலைக்கெல்லாம் வந்து ஆந்திரா வந்து ஆளை கொண்டு வந்துடுறாங்க. அல்லது வந்து வெளி மாநிலத்திலிருந்து நல்ல உயர் பதவிகளுக்கெல்லாம் வெளி மாநிலத்தை சேர்த்து நிரப்பிடுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும், இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும், ஒரு சட்டம் இயற்றணுங்கிறத வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாளை, அதாவது 26/9/2025 நாளை வந்து வாகன பேரணி, தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக வந்து வாகன பேரணியும் அதே போல் நிறைவாக தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் வந்து அனுமதி கோரியிருந்தோம். திடீர்னு காவல்துறை இன்று மதியம் அழைத்து நாளை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகருடைய நினைவு நாள் இருக்கிறது, அதனால் வந்து 1 வார காலம் நீங்கள் வந்து மாற்றி வச்சிருந்தா நாங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொன்னுடைய அடிப்படையில் நாளை, அதாவது 26/9/2025 அன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து முன்னுரிமை அளிக்க சட்டம் இயற்ற கோரி நடைபெற இருந்த வாகன பேரணி அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்று திட்டமிட்டபடி வந்து இந்த வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் வந்து நடைபெறும். இதான் வந்து எங்களுடைய மிக முக்கியமான அறிவிப்புங்க. அதுபோல் வந்து நேற்றைய தினம் நாங்கள் வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அவருடைய எல்லை பிரச்சனை தொடர்ந்து வந்து அங்கே வந்து 95ஆம் ஆண்டு தவறுதலாக இருக்கன்குடியினுடைய அந்த கோயிலே கொண்டு போய் தவறுதலாக ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்த்து விட்டாங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த அங்கே செல்லக்கூடிய ஆன்மீக மக்களுக்கு அந்த இருக்கன்குடி ஊராட்சியால் குடிநீர் கொடுக்க முடியறதில்லை, அவருடைய சுகாதாரத்தை மேம்படுத்த முடியறதில்லை, அந்த மக்களுக்கான வசதிகள் செய்ய முடியறதில்லை. அதனால் வந்து தொடர்ந்து 20 வருஷமாக அந்த பகுதி மக்கள் வந்து பெரிய பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து அதை உடனடியாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலெல்லாம் வழக்கு தொடுத்துக்கிறாங்க. அது 10/10/2024 8 வார கால அவகாசத்துக்குள்ளே வந்து அந்த எல்லையை மாற்றி உத்தரவு போடணும்னு சொல்லி கூட இன்னும் அவங்க உத்தரவு போடல. அதுக்காகத்தான் நேற்று வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்றும் கூட மாவட்ட ஆட்சியரை பார்த்து வந்து நான் மனு கொடுத்துருக்குறேன். பொதுவாக வந்து இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் ஆன்மீக சிந்தனைகள் பெருகி வருகிறது. இந்த சிறுதெய்வ வழிபாடுகள் வந்து அதிகரித்து வருகிறது.
இதெல்லாம் வந்து தமிழ் பண்பாடுகள், தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம். இதில் வந்து மோத விட்டோம்னா, அது வந்து ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தோடு மோதுறது, சமுதாயங்களோடு மோதுறது விட்டோம்னா, அது மக்கள் வந்து அதிலிருந்து பின்வாங்குவாங்க. அதனால் இது அரசு வந்து இதை வந்து நியாயப்படி நேர்மையாக நடந்துக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வேறு ஏதாவது கேள்விகள் போகலாமா? அதாவது ஆட்சியில பங்கு தரும் கட்சிகள் கூட்டணி சொல்லிட்டு வருங்க. ஆனா வந்து இப்போ ஏடிவிக்கும் திமுகவும் அப்படி கிடையாது, முடியாதுன்னு சொல்லி உறுதியை சொல்லிட்டாங்க. இப்ப வந்து ஆட்சியில பங்கு வரும்னு சொல்லி தாவேக்கா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. அப்போ நீங்க தாவேக்கா கூட தான் கூட்டணி விரும்புறீங்களா? அதாவது ஆட்சியில் பங்கு என்பது வந்து இது ஒரு அரசியல் கோஷம் அல்ல. வெறுமனே வந்து இது ஒரு இதை வைத்து ஒரு வாக்கு சேகரிக்கக்கூடிய கோஷம் அல்ல. தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளுமே தான் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. 67லேயே 7 கட்சி கூட்டணியை வச்சு தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தேர்தலை சந்தித்தார். அதாவது இப்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஜனநாயகம்ங்கிறது வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். இந்தியாவினுடைய ஜனநாயக அமைப்பே வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். பல அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். உதாரணத்துக்குன்னு வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2014 முதல் 19 வரையிலும் 19 to 2024 வரையிலும் கூட மத்தியில் பிஜேபி ஆட்சி தனித்து வந்து பெரும்பான்மை இருந்தாலும் கூட மற்ற கட்சிகள் அவங்க கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிட்டவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இது ஏதோ வந்து இந்தியாவுக்கே விதிவிலக்கு, உலகத்துக்கே விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் பெரும்பாலான ஜனநாயக நாட்டில் எல்லா நாட்டிலையுமே வந்து கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வோடு தான் நடைபெறுகிறது. எனவே தமிழ்நாடு மட்டும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இந்த ஒரு கட்சி ஆட்சி முறையால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களுக்கும், ஊழல்களுக்கும், கனிவள கொள்ளைக்கும், வேலையில்லா திண்டாட்டத்துக்கும், வறுமைக்கும் வந்து இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை தான் வந்து காரணம்ங்க. அதனால் தமிழ்நாட்டில் இந்த ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு வந்து மாற்றம் நிச்சயமாக 2026 ஏற்பட்டு தரணும். தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் சிந்தனையுமே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி முறை, அதாவது ஆட்சி அதிகாரத்தோடு யாரெல்லாம் கூட்டணியிலிருந்து சேர்ந்து போட்டியிடுகிறார்களோ அனைவருமே அதில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு. என்னை பொறுத்த மட்டும் 2026 தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வந்து வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கிறது. எனவே கூட்டணி ஆட்சிக்கான காலம்தான் வந்து 2026 கனிந்து வருவதாக கருதுகிறேன். அந்த வகையில் திமுக, அதிமுக ஒருவேளை வந்து தங்களை வந்து அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், யார் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ளார்களோ அவர்கள்தான் வந்து 2026 முன்னிலை வகிப்பார்கள். தான் நடக்கும். அந்த வகையில் இப்போ வந்து கூட்டணி ஆட்சியை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் வந்து அதை வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தி வருகிறார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து எதையும் இந்த நிமிடம் வரையிலும் நிராகரிக்கவில்லை. தமிழ்நாட்டில் நான் கிராமங்கள் தினம் வந்து 10 கிராமம் 15 கிராமம் போகிறேன். அற்ற பாவர்ட்டி தமிழ்நாட்டில் வந்து கிராம மக்களுடைய வாழ்நிலை மிக மிக கவலைக்குரியதாக இருக்குதுங்க. ஆச்சா, இந்த மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை ஒன்று தான் வந்து பெரிய ஆதாரமாகவும் வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமாக இருக்குது. அதுவும் கூட கடந்த 1 வருஷ காலமாக அந்த 100 நாள் வேலையில் குளங்கள் கண்மாய்கள் வந்து அதை வந்து பழுதுபடுத்தக்கூடிய அல்லது வந்து அதை சீரமைக்கக்கூடிய பணியிலிருந்து விலக்கிட்டு நர்சரி வெறும் நர்சரிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 100 நாள் வேலை 30 நாளாக குறைக்கப்பட்டு விட்டது. எனவே பெரும்பாலான மக்கள் வந்து வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து கூட்டணி ஆட்சி வரணும். அந்த கூட்டணி ஆட்சியை வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறார். நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை மக்கள், விளிம்பு மக்கள், சாதி, மதம், மொழி, இனத்துக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டில் 50 60 70% மக்கள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியே சொல்ல முடியல,
கிராமத்தில் இருக்கிறவங்க வெளிப்படையாக அவங்க பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும். அதே போல் கனிவள கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வரணும். அதே போல் வந்து டாஸ்மார்க் வந்து கிராமங்கள் தோறும் ஆண்கள் குடித்து குடித்து ஒரு காலத்தில் படித்து படித்து முன்னேறாங்க, குடித்து குடித்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு ஜென்ரேஷனே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு வருது. அதனால் அது ஒரு இது எல்லாம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஆட்சி, சேவை செய்யக்கூடிய ஆட்சி வேணும்னா கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வு கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் தேவை. அது விஜய் அவர் வந்து அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அது சூழ்நிலைகள் எப்படி போகுங்கிறது வந்து நாங்கள் 2026 ஜனவரி 7ஆம் தேதி எங்களுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில மாநாடு மதுரையில் நடக்குதுங்க. அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் எங்களுடைய கூட்டணியை பற்றி நாங்கள் ஒரு நிறைவான இறுதியான முடிவெடுப்போம். ஆனால் எதையும் யாரையும் புறந்தள்ள மாட்டோம். கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு யார் தயாராக இருந்தாலும் அதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமே நாங்கள் வந்து பரிசீலிப்போம், அதை வந்து கணக்கில் கொள்வோம். எனவே வந்து இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் கிடையாது. தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற விரும்புகிறோம், பணியாற்ற விரும்புகிறோம், மக்கள் மத்தியில் ஒரு அவங்க மத்தியில் ஒரு வாழ்வாதாரத்தை வந்து செம்மைப்படுத்த விரும்புகிறோம். அதுக்கு கூட்டணி ஆட்சி ஒன்று தான் தீர்வை தவிர வேறு எதுவுமே தீர்வு கிடையாதுங்க. அதனால் அதுக்கு வந்து ஒரு விஜய் அவருக்கு முன்னால் அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய இன்னும் கட்சியை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது, இன்னும் எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டியிருக்கிறது, இன்னும் 6 மாத 7 மாத காலம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதையும் வந்து நிராகரிக்கலை, எல்லாவற்றையுமே கணக்கில் கொள்வோம். தமிழகத்தில் பல மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் வட மாநில தொழிலாளர் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கிற உள்ளூர் தொழிலாளர்கள் கிடைக்கிறாங்க. இதை பற்றி அதாங்க இப்போ வந்துங்க மெல்ல 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 தமிழுடைய வாழ்வாதாரம் வேறு வேறு விதங்களில் பறிக்கப்படுகிறது. நான் 1996ஆம் ஆண்டுங்க, அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் ஃபர்ஸ்ட் டைம். ஃபோர்டும் ஹுண்டாயும் வந்து முதல்ல சென்னையில் வந்து வர ஆரம்பிச்சதுங்க. அப்போது அந்த 1000 கோடி ரூபாயிலேருந்து ஃபோர்டு தொழிற்சாலை வருது, 2000 கோடியில் ஹுண்டாய் வருதுன்னு அன்றைய முதல்வர் கலைஞர் வந்து அறிவித்தார். அப்போ நான் சட்டமன்றத்தில் இருந்து பேசுகிற போது, ஏன் வந்து பெரிய தொழிற்சாலை வருது, அது உள்ளூர் மக்களுக்கு குறிப்பாக வந்து இது வந்து இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். கிருஷ்ணசாமி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தொழிற்சாலையில் வரட்டும், அதுக்கு பிறகு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு பற்றி பேசணும்னு சொன்னார். ஆனால் எத்தாச்சு 28 வருஷம் ஆகி போச்சுங்க. அந்த இடஒதுக்கீடு பற்றி கொண்டு வந்து உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை இல்லை. இப்போ அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுதுன்னா, எல்லா இடங்கள்லையும் வந்து இப்போது கான்ட்ராக்ட் பேசிஸில் எல்லா தொழிலும் பறி போகுதுங்க. நிரந்தரமான தொழில் எல்லாமே கான்ட்ராக்டில் போகுது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி துப்புரவு தொழில் கான்ட்ராக்ட் கொடுக்குற போது அவங்க வந்து சீப்பாக யார் மலிவாக வர்றாங்களோ அவங்கள வச்சு தான் வேலை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி இருக்கிற போது அப்போ தமிழ்நாட்டுக்காரரு அதில் அந்த தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாதவர்கள் அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து கவலை இல்லை. இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கிட்ட 20,000 மாதத்துக்கு 25,000 பேசியிருப்பாங்க, 15,000 ரூபாய்க்கு ஒத்து வேலைன்னா அவனை வச்சு வேலை வாங்குவாங்க. ஸோ அப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மெல்ல 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 மறைமுகமாக பறித்து கொண்டிருக்கார்கள். இப்போ இன்றைக்கி கூட எனக்கு ஒரு தகவல் வந்திருக்குதுங்க, ஓட்டுநர் நடத்துனரையும் கூட பேருந்தையும் கூட வந்து ஒப்பந்த இதுக்கு வந்து விட போகிறாங்களாம். அதாவது டிரைவருக்கு வந்து 23,000 ரூபா சம்பளம், நோ லீவ். எப்படிங்க நோ லீவ், 30 நாள் அவன் வேலை செஞ்ச தினம் 700 ரூபா கணக்கு போட்டு தான் கொடுக்க போகிறாங்க. போகுது 23,000 ரூபா அரசாங்கம் கொடுக்கும், 21,000 தான் இவங்க கொடுப்பாங்களாம். கண்டக்டருக்கு வந்து அதே போல் 22,000 சொன்னால் அதில் வந்து 1,000 ரூபாய் எடுத்துகிட்டு 21,000 தான் கையில் கொடுக்க போகிறாங்க, எல்லாம் 700 ரூபா ரேட்டில். ஸோ இப்படி வந்து ஒரு 40,000 50,000 வாங்கி பணி பாதுகாப்பு, ஒரு வாரத்தில் வந்து ஒரு மாதத்தில் 7 நாள் 4 நாள் லீவு எல்லாம் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிடுங்கிட்டு அன்றாடங்காட்சி மாதிரி தினம் போனால் 700 ரூபா சம்பளம். அது இன்னைக்கு களை எடுக்கிற பெண்ணுக்கு மம்முட்டி தூக்குனா 900 ரூபா கிடைக்குது. அதை விட ஒரு படித்தவனை கொண்டு போய் வேலைக்கு தள்ளுறாங்க. ஸோ இப்படி வந்து ஒப்பந்த பணிகள் மூலமாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலையும் இதே போல் வந்து ஓட்டுநர் நடத்தின பணிகளையும் வந்து ஏலம் விடுறாங்க, அதே போல் துப்புரவு பணி விடுறாங்க, அதே போல் தனியார் பெரிய நிறுவனங்கள் வந்து 5,000 கோடி 10,000 கோடின்னு அறிவிக்கிறாங்க. அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மண்ணு தான் பறி போகுதே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லைங்கிறது தான் இப்போ நான் கண்கூட பார்க்குறேன். போக்குவரத்து தொழிலாளர், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள்
தங்களோட ஓய்வு பணத்தை பெறுவதற்காக தமிழகத்துல 22 இடங்கள்ல போராட்டம் நடத்தினாங்க. ஆனா தமிழக அரசும் போக்குவரத்து அமைச்சரும் மௌனம் காக்கிறாங்க. ஏறக்குறைய வந்துங்க போக்குவரத்து தொழிலாளத்திலிருந்து கடந்த 20-30 வருடங்களாக அவரிடத்துல வந்து பிஎஃப் இதெல்லாம் வசதி ஏறக்குறைய 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பல்வேறு வங்கிகளில் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குதா சொல்லுவோம். அது டெபாசிட் ஆகுதா, என்ன ஆச்சு, அதுலேருந்து வரக்கூடிய வட்டி என்ன, எந்த வங்கியில் வச்சுக்கிறாங்க, எந்த விதமான கணக்குமே இல்லைங்க. பல பேர் ஓய்வு பெற்று 10 வருடங்கள் 15 வருடங்கள் கொடுத்து கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, எதுவும் பண்ண முடியல. இது மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட அந்த பணமெல்லாம் எங்கே இருக்குது, என்ன இருக்குது குறித்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ தமிழக வெற்றிகளை வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினாங்க. அப்பமெல்லாம் நீங்க எதுவுமே பேசல. அடுத்து மதுரை மாநாடு நடந்தது. அடுத்து வந்து திருச்சியில வந்து பிரச்சாரங்கள் தொடர்ந்தாங்க. தமிழக வெற்றிகளத்தை மட்டும் முக்கியமா வச்சு நீங்க பேசக்கூடிய காரணம் என்ன? நீங்க கேள்வி கேட்கறீங்க சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கறீங்க. 2026 வெற்றிகளத்தோட கூட்டணி பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதாவது பத்திரிகையாளர் கேள்விகள் கேட்கிற போது உங்களை வந்து புறக்கணிக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றவங்க அடிப்படையில் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். சமீபத்துல தான் நீங்க நானா பேசுறது இல்ல, பத்திரிகையாளர்கள் கேள்விகளை தொடுக்கிறீர்கள், முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க. காலத்துல வந்து தமிழக வெற்றி காலத்துல ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் பங்கு கொடுத்தா உங்க கூட்டணி வருமா? அவரும் ஒரு அரசியல் கட்சி ஆயிட்டாங்கல்ல. அதான் முதலே சொல்லிட்டேன், எனக்கு தமிழக வெற்றி கழகமோ அது எந்த கழகம், எனக்கு வந்து பூனை வந்து கருப்பா வெள்ளையாங்கிறத பற்றி ஐ டோன்ட் பாதர். அது எலி பிடிக்குதாங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியினெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆட்சி காலத்தில் பங்கு பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுவோம். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்லை, நாங்கள்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியோடு பேச்சுவார்த்தையோ அல்லது அதுக்கு நாங்களும் அணுகலை, அவர்களும் அணுகலை. பத்திரிகையாளர்களாக, செய்தியாளராக நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த வகையில் நானும் வந்து தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைத்தால் மட்டும்தான் நாங்கள் எந்த ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுகிறோமோ அந்த மக்களுக்கு ஏதாவது கிஞ்சித்து ஒரு 10% சேவை செய்ய முடியும் என்று கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் வந்து விஜய் இருந்ததுன்னா அது என்னது, நமக்கு வந்து அவர் மேலே என்ன கசப்பு இருக்குது, மற்றவங்களும் இனிப்புன்னு இருக்குது. எல்லாம் ஒன்று, அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க, எல்லாம் நாம்ஸ் படி இருப்பாங்க. அதனால் 2026 அப்படி ஒரு காலம் கனிந்து வருவதா என்பதை இது பொறுத்திருந்து பார்ப்போங்க. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அவர் தானே தாராங்க, ஆட்சி பங்கு அவர் தான் தாராங்க. நீங்க அதைத்தான் விரும்புறீங்க, ஆட்சி பங்கு விரும்புறீங்க. அதான் நாங்க கேட்கறோம்னா அந்த தாராங்கிட்ட வந்து நீங்க கூட்டி வச்சுக்கிறீங்க கேள்வி. அது சொல்லி, அதாவது 2026 ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகுதான் வந்து புதிய தமிழகம் கட்சி கூட்டணி பற்றிய இறுதியான முடிவெடுப்போம். இப்போ இந்த நிலையில கூட்டணி பற்றி நாங்கள் வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கல. 2026 ஜனவரிக்கு பத்தான் புதிய தமிழக கட்சி கூட்டணி பற்றி முடிவெடுக்கும். ஆனால் நீங்க என்ன கேட்குறீங்க, தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி இருக்குமான்னு. அதையும் 2026 ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகுதான் முடிவெடுக்க முடியுமே தவிர இப்பொழுது நாங்கள் சொல்ல முடியாது. அது வந்து ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தங்கள் வெளிப்படையாக குறைந்தபட்ச அம்சத்திட்ட வெளிப்படையாக அறியக்கூடிய இந்த கட்சிகள் தான் எங்களுடைய மிக முக்கியமான பரிசீலனையில் இருக்கும். தாவேகா வந்து அதிக ஓட்டுகளை பெற்றாலும் திமுக வந்து கூட்டணி பலத்தில் இருப்பதால் நாங்கள் வெற்றி பெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி தொண்ணூத்தொன்னாம் இதை பற்றி இல்லை, அதாவது இந்த நிமிடம் வரையிலும் அவர்கள் வந்து கூட்டணி எதிர்த்தரப்பில் வந்து கூட்டணி வலுவாகாதனால அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆச்சுங்களா. ஆனால் வந்து அதே வந்து அக்டோபரில் அப்படித்தான் இருக்க முடியுமா, நவம்பரில் அப்படி இருக்குமா, டிசம்பரு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிற போது ஆச்சுங்களா. இப்போ வந்து 100 மீட்டர்ஸ்லேயும் கூட பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போய்க்கிறாங்கல்ல. ஸோ அதனால் தேர்தலெல்லாம் வந்து அப்படியே எதையும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குது, ஆட்சி அதிகாரத்துக்கு எதிரான மனநிலைங்கிறது இருக்குது. அது நாளாகத்தான் அது வந்து எதிர்நிலையாகும். அன்னைக்கு கூட்டணிகள் வந்து
அவங்க 7 வச்சுருந்தாங்கன்னா இது 9 ஆயிடுச்சுன்னா 15 ஆச்சுன்னா 20 ஆச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும் ஆச்சுங்களா? ஸோ அதனால் அவர்கள் இன்றைய நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதுவே நாளை தொடருமா என்பதற்குண்டான எந்த உத்தரவாதம் கிடையாது. அது கால சூழ்நிலைகள் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்கு பிறகு எல்லா அவர்களை தவிர எஞ்சியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு சரியான நிலைக்கு வருகின்ற பொழுது நிலைகள் மாறுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குற மாதிரி ஒரு பேச்சு ஓடுது. அந்த மாதிரி அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினா உங்களுடைய இது சொல்லிருங்க. இல்ல அதுக்கு வேண்டாம். அவரும் அதை மறுக்கல. அவர் அதை மறுக்கல. நல்லா ஓடுது, அவர் அதை மறுக்கல. அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். என்னங்க, அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். அதுக்கு நம்ம இது சொல்ல முடியாது. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினா உங்க கூட்டணிக்கு வாய்ப்பு உண்டா? அதாங்க. அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், சித்தப்பான்னு அழைக்கலாம். ஓகே ஓகே, நன்றி சார்.